அனைவருக்கும் வணக்கம். ரைவதக பர்வதத்தில் உற்சவம் நடந்ததையும், நடந்த உற்சவத்தில் போஜர்களும், அந்தகர்களும், விஷ்ணிகளும், பலராமனும், கிருஷ்ணனும் இன்னும் அநேகரும் கலந்து கொண்டு பிராமணர்களுக்கு தானங்களை வழங்கியதையும், அந்த உற்சவத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை சந்தித்து மகிழ்ந்ததையும், அப்போது அங்கு வந்திருந்த சுபத்திரையைக் கண்டு அர்ஜுனன் மிகுந்த விருப்பமுற்றதையும், கிருஷ்ண பகவானிடம் இவளை அடைவதற்கு யாது வழி என்று அர்ஜுனன் வினவியதையும், கவர்ந்து கொண்டு போவதுதான் சிறந்த வழி என்று கண்ணன் ஆலோசனை வழங்கியதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். கிருஷ்ணர் கூறிய உபாயப்படி செய்யலாம் என முடிவெடுத்த அர்ஜுனன் துவாரகை நகரத்தின் அருகில் உள்ள ஒரு சோலையில் சென்று அங்கே தங்கினான். அப்போது ரைவதக மலையில் உற்சவம் முடிந்து யாதவர்கள் அனைவரும் துவாரகை நகரத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அநேக மரங்களால் சூழப்பட்ட அழகிய அந்த வனத்தில் சுபத்திரையை நினைத்து கொண்டே ஒரு கல் பாறையின் மேல் அர்ஜுனன் அமர்ந்திருந்தான். ஆச்சா மரங்கள், பனை மரங்கள், அஸ்வகர்ண மரங்கள், மகிழ மரங்கள், மருத மரங்கள், செண்பக மரங்கள், அசோக மரங்கள், புன்னை மரங்கள், தாழை மரங்கள், பாதிரி மரங்கள், கொன்றை மரங்கள், அங்கோல மரங்கள், தினிச மரங்கள் முதலிய அநேக மரங்களினால் சூழப்பட்ட அந்த கற்பாறையின் மேல் உட்கார்ந்து அழகாக பேசும் சுபத்திரியை அடிக்கடி நினைத்து கொண்டிருந்த அர்ஜுனன் தற்செயலாக அங்கு வந்த யாதவ வீரர்களை கண்டான். பலராமன், கார்த்திகேயன், சாம்பன், சாரணன், பிரத்யும்னன், கதன், சாருதேஷ்ணன், விதுரன், பானு, ஹரிதன், விப்ருது, பிருது இவர்களையும் மற்றுமுள்ள அநேகரையும் கண்டு மனதில் உள்ள துயரத்தை அடக்கிக் கொண்டான். அந்த யாதவ வீரர்கள் அனைவரும் சந்நியாசி வேடத்தில் இருக்கும் அர்ஜுனனைக் கண்டு அன்போடு வணங்கி நின்றனர். அர்ஜுனனும் அவர்களை வரவேற்று அவர்களின் நலத்தை பற்றி விசாரித்தான். அனைவரையும் கற்பாறையின் மீது அமரச் சொன்னான். எல்லோரும் அங்கே அமர்ந்தனர். பலராமர் நாங்கள் அனைவரும் நலம் என சந்நியாசி வேடத்தில் இருக்கும் அர்ஜுனனுக்கு பதில் உரைத்தார். பிறகு, பிராமணரே, தாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்? புண்ணியங்களான எந்தெந்த மலைகளையும், எந்தெந்த தீர்த்தங்களையும், எந்தெந்த சத்திரங்களையும், எந்தெந்த வனங்களையும் பார்த்திருக்கிறீர்கள்? பேசுகிறவர்களில் சிறந்தவரே, நீங்கள் எங்கள் மீது அனுகிரகம் செய்து அதை பற்றி சொல்லக் கடவீராக என்று கூறினார் பலராமர். அர்ஜுனனும் தான் பார்த்த தீர்த்தங்களையும், பர்வதங்களையும், நதிகளையும், வனங்களையும், மற்ற விருத்தாந்தங்கள் அனைத்தையும் அனைவருக்கும் கூறி முடித்தான். அப்போது பரிசுத்தமான தர்ம கதைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த யாதவ வீரர்கள் கதையின் முடிவில் அந்த சந்நியாசியை பூஜித்தனர். அதாவது சந்நியாசி வேடத்தில் இருந்த அர்ஜுனனை பூஜித்தனர். பிறகு யாதவர்கள் அனைவரும், இந்த சந்நியாசி நம்முடைய தேசத்திற்கு அதிதியாக வந்திருக்கிறார், இவரை எந்த இடத்தில் தங்க வைக்கலாம் என்று ஆலோசித்தனர். பலராமரோடு இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த யாதவர்கள் அனைவரும் தங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துகிறவரான கண்ணபிரான் அங்கு வருவதை கண்டனர். கண்ணனை பார்த்த பலராமர், கேசவா, இங்கு வா என்று அழைத்து, இந்த சந்நியாசி நம்முடைய தேசத்திற்கு அதிதியாக வந்திருக்கிறார். 4 மாத மழைக்காலம் முழுவதும் இங்கே வசிப்பதற்காக நமது நகரத்தை நோக்கி வந்திருக்கிறார். கிருஷ்ணா, இவரை எந்த இடத்தில் வசிக்கச் செய்யலாம் என்பதை எனக்கு சொல்வாயாக என்று கேட்டார். அதை கேட்ட கிருஷ்ணன், யாதவர்களை பெருமைப்படுத்துகிறவரே, உமக்கு பிரியமான இடத்தில் இவரை வசிக்கச் செய்யலாம் என்று கிருஷ்ணர் பதிலளித்தார். மகா பலசாலியான அந்த பலராமர் கிருஷ்ணனுடைய சொல்லினால் மகிழ்ச்சியடைந்து கிருஷ்ணரை தழுவிக்கொண்டு, இந்த புத்திமானான சந்நியாசி மழைக்காலமான இந்த 4 மாதங்களும் சுபத்திரையின் கன்னியாந்தபுரத்தில் வேண்டிய உணவை புசித்து கொண்டு தோட்டத்தில் கொடிப்பந்தல்களில் வசிக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. கேசவா, நீ அனுமதி கொடுத்தால் யாதவர்கள் எல்லோரும் இதை ஒப்புக்கொள்வர் என்று கூறினார். அதை கேட்ட கிருஷ்ண பகவான், இவர் சிறந்த பலசாலியாகவும்
பார்ப்பதற்கு அழகுள்ளவராகவும், இன்சொல் சொல்கிறவராகவும், ஒளி பொருந்தியவராகவும், கல்வி கேள்விகளை மிகுதியாக கற்றவராகவும் இருக்கிறார். இவர் கன்னியாமடத்தின் சமீபத்தில் வசிப்பது தகாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் பெரியவர், விதிக்கத்தக்கவர், நடத்துகிறவர், சாஸ்திரம் தெரிந்தவர், தர்மத்தை செம்மையாக அறிந்தவர். நீர் சொல்கிறதை நான் தடுப்பதில்லை. நீர் சொல்வதை நான் செய்வேன். நன்மை தீமைகளை அறிபவர் உம்மை விட வேறு யாருமில்லை என்று கிருஷ்ணன் பதில் கூறினார். கேசவா, இவர் நம்முடைய தேசத்திற்கு அதிதி, மகிமை பொருந்தியவர், தர்மிஷ்டர்கள் யாவரிலும் சிறந்தவர், திருப்தி உள்ளவர், வினயமுள்ளவர், சத்தியமே பேசுகிறவர். இவர் ஒரு பிரம்மச்சாரி. ஆதலால் என் சொல்லை ஏற்பாயாக. நீ இவரை அழகான கன்னியாபுரத்திற்கு அழைத்து கொண்டு போய் சுபத்திரைக்கு தெரிவி. அவருக்கு வேண்டிய உணவுகளையும் பானங்களையும் மற்ற விருப்பமானவற்றையும் கொடுத்து உபசரி என்று கட்டளையிட்டார். கிருஷ்ணர் தான் வகுத்த திட்டப்படியே அனைத்தும் நடப்பதைக் கண்டு மெல்ல மனதிற்குள் சிரித்து கொண்டார். சந்நியாசி வேடத்தில் இருந்த அர்ஜுனனும் மாதவனை மனதால் வணங்கினான். இதன் பிறகு என்ன நடந்திருக்கும்? அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.